அப்படி வந்து என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து அபியோட அப்பாவ குழப்பி விட்றாரு. இந்த மாதிரி இந்த சம்மந்தம் வேணாம் உங்களுக்கு. இது வந்து ஒத்தே வராது உங்களுக்கு. நல்லா யோசிங்க அப்படின்ற மாரி சொல்லி விட்டுறாரு. அதனால வந்து அவர் யோசிக்கிறாரு. ஆமா முரளி தம்பி சொல்றதும் கரெக்ட்டு தான். வந்து இந்த சம்மந்தம் யோசிச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால அபியும் வந்து நம்ம அனுவும் வந்து யோசிக்கிறாங்க. என்னது இது அப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் அந்த முரளி சார்ட்ட சொல்றோம். நல்லது செய்றேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. கடையில வந்து அபி வந்து ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வந்து கூப்பிடுறாரு. ஆனா அபிக்கு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லி சொன்னோனே, சரி வீட்ல உங்க அப்பா என்ன சொன்னாரு? நாள் வந்து குறிக்க சொன்னாங்களே என்னாச்சு அது? அப்படி சொல்லி சொன்னோனே, அது ஏன் கேட்குறீங்க? எங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சம்மந்தம் வேணுமா வேணாமான்னு. ஏன்னா வந்து உங்க வீட்டுக்கு வரும்போதே வந்து உங்க சித்தி வந்து நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல. அவரு ரொம்ப ஏளனமா பேசுனாங்க. அதனாலே ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு அவ சொல்றாங்க. சரி இப்ப என்னதான் பண்ண போறீங்க? அதுதான் ஒரே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. பத்தாதுன்னு நான் 10 பவுன் நகை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வேற எனக்கு ஆர்டர்லாம் வேணும். நான் அதையும் யோசிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அபி. உடனே ராகவ் வந்து இது வேலைக்கே ஆவாது. அதுக்கப்புறம் அபி வந்து இந்த மாரி வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னாலும் வந்து வேற மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்பாவும் அபியும் யோசிக்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பா நம்ம ஆகாஷோட கல்யாணம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து ஒரு ஐடியா பண்றாரு. ஆளுங்கள எல்லாம் செட் பண்ணி அபிக்கு எப்படியாவது பெரிய ஆர்டர் கிடைக்கிற மாரி ஏற்பாடு பண்றாரு. அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க கண்டிப்பா வந்து அனுவோட கல்யாணத்த நடத்திடலாம். எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு. நிஜமாம்மா? ஆமா நானும் உதவி செய்றேன்ம்மா. கண்டிப்பாப்பா எல்லாரும் சேர்ந்து இத முடிச்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லதுடி. அவங்க முன்னாடி வந்து அப்பாவுக்கு அவமானம் ஏற்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் முரளி கேட்டுறாரு. இத இப்படியே விடக்கூடாது. அபிக்கு வந்து இந்த ஆர்டர முடிச்சு குடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அனுவோட கல்யாணத்த நடத்தி முடிச்சுடுவாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து ராகவோட சித்தி யோசிக்கிறாங்க. என்னது பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கா அவளுக்கு. ஒருவேளை வந்து சம்மதத்த நிறைவேத்திறாளா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நிறைவேத்த முடியாது. இந்த ஆர்டர் நான் சும்மா விட மாட்டேன். எப்படி இத கலைச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி வந்து புது ஆர்டருக்காக நிறைய துணிகள்லாம் வாங்கி அழகா தைக்கிறாங்க. எல்லாமே சூப்பரா வந்து ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த ஆர்டர வந்து முடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த ஆர்டர்லாம் எடுத்துட்டு போயிட்டு குடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, வந்து இந்த ஆர்டர் வந்து கரெக்ட்டா அந்த டைமுக்கு போகவே கூடாது. ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வந்து முரளியும் வந்து அதுக்கப்புறம் ராகவோட சித்தியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சுந்தரியும் சேர்ந்து இந்த ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு போக விடாம ஆளுங்களை வச்சு சரக்கு எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அந்த சரக்குகளெல்லாம் காப்பாற்றி வந்து அபிக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதனால் வந்து ராகவ் மேலே அபிக்கு ரொம்ப பிரியமாயிடுது. அடுத்து வந்து ராகவ் தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. அபி நல்ல மாதிரி முடிச்சதால வந்து அந்த வந்து காசு வந்து அபிக்கு கிடைக்குது. சொன்ன மாதிரியே அபி என்ன பண்ணுறாங்க, நிச்சயதார்த்தத்தில் வந்து நகையும் அதுக்கப்புறமா மோதிரமும் வாங்கிடுறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வந்து பெரிய ஹாலை புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் அபியோட அப்பாவும் பெரிய ஹாலை புக் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலை எல்லாருமே வந்து நிச்சயதார்த்தம் அன்னைக்கு எல்லாருமே வந்து ராகவோட ஃபேமிலி எல்லாருமே வராங்க. சரி நிச்சயதார்த்தம் நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு முரளி. கண்டிப்பாக இது நடக்க விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் நான் பாரு என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வரவேற்பு ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கலாச்சி விடுறாங்க. அதனால அபி என்ன பண்ணுறாங்க, சூப்பராக வந்து அந்த வேஷம்லாம் வந்து போட்டுக்கிட்டு செமையாக வந்து வரவேற்பு பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகவும் இதை பார்த்து ரசிக்கிறாரு. இதை பார்த்து சுந்தரியும் அவங்க கூட இருக்கவங்களும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி பண்ணிட்டாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அபி என்ன பண்ணுறா, 10 சவர நகை 2 மோதிரம் எடுத்து வைக்கிறாங்க. கண்ணு முன்னாடி சுந்தரி சுந்தரி டென்ஷன் ஆயிடுறாங்க.